கரெக்டாக பொண்ணு வந்த வேலை என்னன்னு தெரியல, டக்குன்னு ஒரு 2 பெரிய படங்கள் கமிட் ஆச்சு. ஸோ அப்படி கூட எடுத்துக்கலாம். மோகன்லால் சாரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மலையாளத்தில். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு கம்பேக் மாதிரி மலையாளத்தில் நான் பண்ணுறேன். 2003 ஃபார் த பீப்புள்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் இப்போ கூதராங்கிற டைட்டிலில் மலையாளத்தில் வந்துட்டு மோகன்லால் சாரும் நானும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபிலிமை. படத்தில் கிட்டத்தட்ட 7 கதாநாயகர், இப்போ 7 ஹீரோயின்ஸ் இருக்காங்க படத்தில். ஒரு பையனோட ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அந்த ஃபிலிமே. ஒரு காலேஜ் பருவத்துலேருந்து ஆரம்பித்து அவன் மெச்சூர் ஆகி ஒரு ஒரு குடும்பஸ்தனா ஆகிற அந்த ஒரு ட்ராவல் தான் அந்த ஃபிலிமு. ஸோ ஒரு பெரிய டீம், அங்கே உள்ள ஒரு யங் டீம். ஸ்ரீநாத் ராஜேந்திரன் சொல்லிட்டு மம்முட்டி சாரோட பையனை வச்சு ஒரு படம் பண்ணார், செகண்ட் ஷோன்னு. அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு சைடில் ஹிந்தி படம் போயிட்டு இருக்கு பேரலாக, ஜாக்பாட்ங்கிற ஃபிலிம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் மலையாள படமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இல்லாமல் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஹிந்தி ஃபிலிம் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். இன்னொரு ஹிந்தி படம் வந்துட்டு கமிட்டாக ஸ்டேஜில் இருக்குது, நான் அதை அனௌன்ஸ் பண்ணுவேன். அது முடிச்சுட்டு எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு காம்பினேஷன் திருமுருகன் சார். என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்த டைரக்டர் அவர். ஏன்னா எங்கே போனாலுமே எம்டன் மகனுக்கு வந்துட்டு ஒரு தனி மரியாதை, தனி பேர் இருக்குது எல்லார் மத்தியிலையும். ஸோ மீண்டும் திருமுருகன் சார், நான், வடிவேல் சார் இணையரும். எம்டன் மகன் பார்ட் 2ன்னு சொல்லலாம். பட் இல்லாமல் அது இல்லாமல் ஒரு இந்த காம்பினேஷனில் ஒரு ஃபிலிம், அல்டிமேட் காமெடி கம் ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம் இந்த ஃபிலிம். வடிவேல் சாருக்கு ஒரு கம்பேக் ஃபிலிம் கூட இது. ஆஃப்டர் லாங் பீரியட்க்கு அப்புறம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட பெரிய ஃபேன் கூட நான். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். வடிவேல் சாருக்கு ஒரு முக்கியமான ரோல், இன்னொரு ஹீரோ கூட சொல்லலாம், அந்த லெவலுக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வடிவேல் சாருக்கு. ஸோ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் லைனப். இப்போது அதுக்கு இன்னும் டைட்டில் வைக்கல, திருமுருகன் சார் படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல. பட் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தான் கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக இப்போது சன்னி லியோன், அந்த ஹீரோயின் பேர் சன்னி லியோன், அவங்க ஆக்சுவலாக எக்ஸ்ரேட்டட் ஃபிலிம்ஸில் வந்துட்டு ஒரு டாப் ரேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க யூஎஸில். பட் இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக அவங்க அதெல்லாம் விட்டுட்டு பாலிவுட்டில் வந்துட்டு வேற ஒரு இடத்த பிடிக்கணும்னு சொல்லி ஒரு 5 படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் லேட்டஸ்ட்டாக அவங்களோட ஷூட் அவுட் படாதான ஒரு ஃபிலிம் கூட பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதில் எனக்கு அது இல்லை சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனே பெரிய ப்ரொடக்ஷன். நம்மளுக்கு ஒரு ஹிந்தி லான்ச் வருது. ஓப்பனாக சொல்லணும்னா படத்தோட ஒரு ப்ளஸ் ஃபேக்டர் அந்த பொண்ணும் நஸ்ருதீன் ஷான் தான். நானும் சச்சின் ஜோஷி செகண்டரி தான். யாரோட நடிக்கிற அப்படின்னா சன்னி லியோனா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லெவலுக்கு ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணது அந்த ஹீரோயினோட ஒரு ப்ரொஃபஷன். பட் இல்லை சார், அந்த மாதிரியான காட்சிகள் எதுவுமே கிடையாது படத்தில். அவங்களே வேணாம்னு சொல்லிட்டு தானே வந்து பாலிவுட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ பட் படத்துக்கு வந்து ரெண்டாவது நஸ்ருதீன் ஷாவோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சச் அ எலிகன்ட் பிரில்லியன்ட் ஆக்டர் சார் அவர். எனக்கு அதுதான் ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சைடு பேரலாக நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நஸ்ருதீன் ஷாவோட, இங்கே பார்த்தீங்கன்னா மோகன்லால் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கெரியரில் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே சார் அது அந்த ஹீரோஸோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு ஒரு நல்ல ஒரு படம் ஜாக்பாட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வெளியில் பெரிய லெவலுக்கு தெரிகிற லெவலுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் இமீடியட்டாக எனக்கு இன்னொரு ஹிந்தி ஃபிலிம் வந்திருக்கு. ஸோ அதை கூடிய சீக்கிரம் நான் தொட மாறும் கொஞ்சம் அட்ஜஸ்டிங். பட் நானே டப் பண்ணலான் இருக்கேன் சார் 2 படத்துக்குமே. மலையாளமும் நானே டப் பண்ணலான் இருக்கேன், ஹிந்தியும் நானே டப்பிங் பண்ணலான் இருக்கேன். ஒன்றும் டிசைட் பண்ணல. நான் இப்போதைக்கு கேலிக்கட்டு தான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஷூட்டிங் தான் போகிறேன் நான் ரிசப்ஷனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். இன்னும் எதுவுமே பிளான் பண்ணல. ஆனால் எனக்கு திருமுருகன் சார் படம் தான் 25வது படம், என்னோட 25th ஃபிலிம். பட் என்னோட படங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கனால ஓரளவுக்கு எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹீரோயின்ஸோட வந்துட்டு ஒரு இன்டிமேசி காட்சிகள் நேபாளியில் மட்டும்தான் நான் அதை பண்ணியிருப்பேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஓவராலாக வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக ஆகிடும்னு நினைக்கிறாரு. வேறு வழியே இல்லை. அந்த லெவலுக்கு தான் மெயின்டைன் பண்ணணும். 5லேருந்து 50 வயசு வரைக்கும் எல்லாருமே என் படத்தை பார்க்குற லெவலுக்கு தான் நான் டீசெண்டான ஒரு இல்லை. அவங்க இனிஷியலாக இருந்தது என் படங்களை பார்க்க மாட்டேன்னாங்க இனிஷியலாக, எதுக்கு வேண்டாம் அப்படின்னு. பட் பழகிடுச்சுண்ணே. அதை போக போக இதுதான் நம்மளுக்கு ப்ரொஃபஷன், இதுதான் இருக்கும்போது அவங்களுக்கு பழகிடுச்சு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை.